ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஒரு ரொம்ப பெனிஃபிஷியலான எல்லாருமே கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியோட டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அப்டேட் வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு பாலிசியோட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஆர் குரூப் ஆக்சிடென்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளான் இதோட சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 399 ரூபா. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சிடென்டல் டெத்து, இப்போ அந்த பர்சன் வந்து இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்கள சார்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா வந்து கிடைக்கும். தென் அடுத்ததாக பர்மனெண்ட்டாக வந்துட்டு ஒரு டிசபிலிட்டி, அவங்களால வந்து நடக்கவே முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது அப்படின்னா அதுக்கும் வந்து 10 லட்ச ரூபா வந்து கொடுப்பாங்க. தென் அந்த ஒரு பர்சனுக்கு வந்து கை கால் அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் வந்து இழந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து 10 லட்ச ரூபா வந்து கொடுப்பாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஏதோ ஒரு சிதைவு ஏற்பட்டுறது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பக்கவாதம் அந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா அதுக்கும் வந்து 10 லட்ச ரூபா வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது, அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அங்கே என்னென்னலாம் செலவு நடக்குதோ ஸோ இது எல்லாமே வந்து இந்த கவரேஜில் வந்து வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60,000 வரைக்கும் நம்ம வந்து பணம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அட்மிட் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, சம் டேஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள். சப்போஸ் வந்து ஆக்சிடென்ட் நடந்துருது, ரொம்ப சிவியராக இல்லை, பட் ஆனால் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க வராங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து 30,000 ரூபா வரைக்கும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணவங்க சப்போஸ் இறந்துடுறாங்க, அப்படி இல்லைனா பர்மனெண்ட்டாக அது ஒரு டிசபிலிட்டி ஆகிடுது அப்படிங்கும் போது அவங்களுக்கு டாக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பெனிஃபிட்ஸுமே இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பணம் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 2 குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து எலிஜிபிள். ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க அப்படின்னா அப் டு ஒரு 10 டேஸு அவங்களுக்கு வந்து தினமும் வந்து 1000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். 10 நாள் வரைக்கும் அப் டு வந்து 10 டேஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா. இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்க வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்லாம் ஆகும் பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா அப் டு 25,000 வரைக்கும் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க வந்து இறந்துடுறாங்க அப்படின்னா இந்த சடங்குலாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த செலவுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு பணம் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000 ரூபாயிலேருந்து ஆக்சுவலாக நடக்கிற அந்த காஸ்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளான் 399 399 ரூபா பிளானில் வந்து இது வந்து இருக்குது. தென் அடுத்த பிளான் வந்து பார்ப்போம். இந்த பிளானோட சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 299 ரூபா. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். சேம் அதே தான் அதில் இருந்தது. அந்த ஆக்சிடெண்ட் ஆனால் வந்து அதுக்கு வந்து 10 லட்ச ரூபா, அந்த பர்மனெண்ட் டிசபிலிட்டி. அடுத்து வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் வந்து கை கால் அந்த மாதிரி வந்து இழந்துடுறாங்க அப்படின்னா அது. தென் அடுத்து வந்துட்டு பர்மனெண்ட்டாக வந்து ஏதோ ஒரு சிதைவு வந்து ஏற்படுது அவங்களுடைய உடம்புல, அப்படி இல்லைனா வந்து இந்த பக்கவாதம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வந்தால் 10 லட்ச ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே. இந்த ஆக்சிடெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்பேஷண்ட்டாக வந்து அட்மிட் பண்ணால் 60,000 வரைக்கும் வந்து கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி போயிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 30,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம், ப்ராப்பரான அந்த பில்ஸ் எல்லாம் வச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக இருக்க பிளானு. நீங்கள் வந்து ஒரு பாலிசி வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளான் அந்த 399 பிளானே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கவங்க இறந்துடுறாங்க, டிசபிலிட்டி ஆகிடுது அப்படின்னா கூட அவங்களோட குழந்தைங்களுக்கு அந்த எஜுகேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, அதையும் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து யாருக்கெல்லாம் வந்து கவர் ஆகாது, யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவங்க, மிலிட்ரி சர்வீஸ், அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு போரில் வந்து இறந்துடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், ஏதோ ஒரு சண்டை உங்களுக்கு பர்சனலாக ஏதோ வச்சும் ஒரு விஷயம் நடந்து வந்து இறந்துடுறாங்க, ஏதோ பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன், டிசீஸ், எய்ட்ஸ், டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பாலிசி மூலிமா வந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ இந்த ஒரு பிளான் வந்து ஒரு 399 ரூபா கொடுத்து வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து இருக்கும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் வந்து இருக்கும். அந்த பிளான் வந்து இவங்க அப்ளை பண்ண டேட்லேருந்து, அதாவது அந்த நாள்லேருந்து 365 நாள், ஒரு வருடம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எகெயின் அந்த பிளான் வந்து எகெயின் வந்து அப்ளை பண்ணி ரெனியூ பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஒரு ஆர்டினரி ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறையா வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு பணத்தை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே அப்டேட்டட், பி ஹாப்பி. திஸ் இஸ் மகாபிரபு.
And I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Got a taste, can't erase bitterness in my face. Work a job every day till your dreams fade away.